இப்போ மணி 4 விடிய காலையில ஏர்போர்ட்ல இருக்கும். ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு போங்க. பயந்துட்டோம். அங்கே டாக்ஸி புக் பண்ணியிருந்தோமா, திடீர்னு பார்த்தா அவன் ஃபோன் எடுக்கல. அப்புறம் ஒரு யூபர் புக் பண்ணோம். அப்புறம் அந்த யூபர் வரும்போது ஹோட்டல் முனிக்கு ஒரு காடிக்காரன் நின்றுட்டு இருந்தான். டக்குன்னு அவன் ஏதோ அந்த யூபரை விரட்டி விட்டான் சண்டை போட்டு. அப்புறம் திருப்பி எங்ககிட்ட எதோ பேசியிருந்தான். நாங்கள் சொன்னோம் சீக்கிரமா எடு, எனக்கு ஃப்ளைட்டுக்கு டிலே ஆகுது, சீக்கிரம் எடு. அப்புறம் நல்ல வேலை வந்து பத்திரமா சேர்த்துட்டான். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இதுமாரி நைட்டு இதெல்லாம் அவாய்ட் பண்ணு. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போக வந்திருக்காரு ஏர்போர்ட்டில். இதுதான் ஏர்போர்ட். இப்போதான் இறங்கினோன்னே இங்கே என் பேர் வச்சுக்கிட்டு ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாரா, அதை வேணா ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணோம், அப்புறமேல வேணா அட்டாச் பண்ணுறோம். ஆக்சுவலி இந்த டூருக்கு நாங்கள் காசு கட்டவே இல்லை, சும்மா விசாரிச்சுக்கிட்டு தான் இருந்தோம் ஏர்போர்ட்டில் உட்காந்து. சொந்தமாக சுற்றலான்னு தான் பிளான் பண்ணோம். பட் என்ன இவர் வந்து நின்றுட்டாரா, சரி பரவாயில்ல இவருக்கிட்டே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. பார்ப்போம் இவங்க நம்மளை எப்படி சுற்றி காட்டுறாங்கன்னு. நிறைய இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும். இதான் நம்ம காடின்னு நினைக்கிறேன் கைஸ். நல்லா பேசுறான் வர. You wanna buy SIM? Yes. நீ வந்து இன்னைக்கு என்ன ஸ்டார்ட்டா? எத்தனை நாள்? 6 நாள் 5 ராத்திரி. செம்ம. இப்பயா 6 நாள் 5 ராத்திரி இருப்பேன். ஆனால் கடைசி நாள் எதுவும் வச்சுக்கணும்னு சொல்லு. கடைசி நாள் ஒன்றும் இல்லை தான். காஷ்மீர்லலாம் நம்ம இந்தியாவுக்கு வந்தோம்னா நம்ம நார்மல் சிம் கார்டு வந்து இங்கே பாய்க்க முடியாது. காஷ்மீரில் வந்து நார்மல் சிம் கார்டு பாய்க்க முடியாது. இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு சிம் கார்டு நீங்கள் புதுசாக வாங்கி தான் ஆகணும். ஏன்னா நார்மல் இந்தியன் சிம் கார்டு வந்து இங்கே வந்து வேலை செய்யாது. அன்லெஸ் நீங்கள் வந்து போஸ்ட்பெய்ட் பாய்ச்சிங்கன்னா வேலை செய்யும், ப்ரீபெய்ட் பாய்ச்சிங்கன்னா வேலை செய்யாது. ஸோ அதனால நம்ம டிரைவர் வந்து சிம் கார்டு வாங்க கூட்டிகிட்டு வந்துருக்கோம்.
இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டூர்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம ஆக்சுவலி டூர்லாம் புக் பண்ணல. நம்ம என்ன நினச்சோன்னா சொந்தமாகவே வந்து இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு நினச்சோம். ஆனால் மீன்வாயில் நம்ம என்ன பண்ணோம், வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய டூர் கிட்ட பேசியிருந்தோம். எப்படி ஏன்னா இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, காஷ்மீர் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ நம்ம அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஒரு ஆள் வந்து இந்த பேர் என்னன்னு சொல்லிட்டு நான் அப்புறமேல உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த ஆள் வந்து நம்ம கிட்ட பேசியிருந்தாரு. எவ்வளோ சொல்லியிருந்தாருன்னா 6 days 5 nights வந்து 29,800 சொல்லியிருந்தாரு ருபீஸில். ஸோ நம்ம ஊர் காசுக்கு ஒரு 1,500 2 பேத்துக்கு சேர்த்து. அவங்க நம்மளை நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால நம்ம இது ஓகேன்னு சொல்லிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிம் கார்டு வாங்கியாச்சு. ஆனால் நம்ம பேரில் இங்கே வாங்க முடியல. ஏன்னா நம்ம டூரிஸ்ட்னால நம்ம பேரில் வாங்க முடியல. ஸோ நம்மளோட இவர் இருக்கல்ல, இவர் தான் நம்மளுக்கு இப்போ அவர் பேரில் வாங்கி கொடுத்தாரு. ஸோ நம்ம திருப்பியும் இங்கேருந்து வெளியாகும் போது அவருக்கு சிம் கார்டை திருப்பி கொடுத்துடணும். டோட்டலாக எவ்வளோ வந்துச்சுன்னா 600 வந்துச்சு சிம் கார்டுக்கு. அங்கே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்னோ இருக்கு அங்கே மேலே உச்சியில். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா முகால் கார்டன் நிக்கட் அப்படின்னு ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. பூலாக இருக்கும் போல. ஃப்ளவர் பெட்ஸ் ஃப்ளவரிங் மேலே ஏறுதான் பார்க்கலாம். வியூ பாருங்க, செம்ம அழகா இருக்கு. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப். ஸோ இந்த மலையை பார்க்க வந்திருக்கோம். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா சட்டை வச்சுருக்காங்களே, இது நம்ம ரெண்ட் எடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அவங்க ட்ரெடிஷன் மாதிரி இருக்கும். கைஸ் இதோ பாருங்க, வாவ் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இதுதான் நம்ம பார்க்க வந்தோம். இது பேர் என்னன்னு தெரில. நிஷாட் பாக். ஆமாம், அங்கே பாருங்கள், அங்கே தான் டால் லேக் இருக்கு. வாவ் சன்செட் ஆக போகுது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இதுக்கு நம்ம எவ்வளோ பே பண்ணோன்னா ஒரு ஆளுக்கு வந்து 100 rupees. ஸோ நம்ம 2 பேத்துக்கு சேர்த்து 200 rupees நம்ம அவ்வளோ பே பண்ணியிருக்கோம். பின்னாடி வியூ பாருங்களேன். வாவ், காஷ்மீருக்கு வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப் இதுதான். நல்லா இருக்கா? இன்னும் நிறைய போய் பார்க்க போகிறோம். அப்படியே இந்த பக்கம் திரும்பணும்னா டால் லேக்கும் சன்செட்டும் இருக்கு. டடாய். இங்க வா, இங்க வா, இதோ இங்க நில்லு. இந்த சைட் வந்துட்டி. என் முடி மட்டும் தெரிச்சிருக்கு. ஏன்னா நாங்கள் ரொம்ப டயர்டில் இருக்கோம். தம்னி. வாவ், இது சன்னை பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம். செம்மையாக இருக்கு. அப்படியே இந்த பக்கம் திரும்பணும்னா வா, இது இன்னும் செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு. பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணுது. கேமராவில் எப்படி தெரிது தெரில, ஆனால் நேரடியாக பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. இன்னும் நம்ம ஐஸ் மலைலாம் போய் பார்க்கணும். சரி, நாங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்ப போகிறோம். நினச்சே பார்க்கல இவ்வளோ தூரம் வர முடியும்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் அந்த பிளானே இல்லை. ஆனால் திடீர்னு தான் அப்படியே நாங்கள் சும்மா புக் பண்ணோம். சின்ஸ் நம்ம இங்கே 1 month இருக்க போகிறோம் இந்தியாவில். அதனால இன்னும் நிறையா போய் பார்க்கலாம்.
ஜாலியாக. ஸோ இப்போ நம்ம சுற்றி பார்த்து முடிச்சாச்சு. டிரைவர் வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ போய் காடி ஏறி எங்கே போகிறோன்னு தெரில. அநேகமாக ஹோட்டலுக்கு போகிறோன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வந்துட்டாங்க கைஸ். குழந்தை மிட்டாய் சாப்பிட்டு இருக்கு. Yeah. இதுதான் இப்போ நம்ம பார்த்துருவோம். இதை பாருங்க, இதுதான் அதோட பேரு. இங்கே தான் என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கணும். காடி ஏறிட்டோம். இப்போ நம்ம போகிறோம். நம்ம மத்தியானம் சாப்பிடவே இல்லை, பசிக்குது வேற. செம குளிருது, கையெல்லாம் அப்படியே சில்லுன்னு ஆயிடுச்சு. நம்ம க்ளவ்ஸ்லாம் வச்சுருக்கோம், ஜாக்கெட்லாம் வச்சுருக்கோம். நம்ம போய் ஹோட்டல் ரூமில் அது திறந்து அப்புறம் நாளைக்கு போடலாம். அழகாக இருக்கும். இதுதான் நம்ம இன்னைக்கு தங்க போகிற ஹோட்டல். சிட்டி கிரேஸ்ன்னு போட்டுருக்கு பாருங்களேன். அப்புறம் மேலே இப்படி இருக்கு. செம்மையா இருக்கு. கைஸ், இப்போ நம்ம வந்து ரூமுக்கு போகிறோம். காஷ்மீரில் நம்ம முதல் நாள் தங்கிறது. இந்த மாடு 2 பேரை கூட்டிட்டு வர்றது நான் வேற வழி இல்லை, போய் தான் ஆகும். ரூம் நல்லா இருக்கு கைஸ். இதான் நம்ம இன்னைக்கு தங்க போற ரூம். செம்மையா இருக்கு. ஃபேன் இருக்கு. இது வந்து ஹீட்டர்னு நினைக்கிறேன், ஏன்னா இங்கே குளிர்ல. அப்புறம் நம்மளுக்கு வந்து ட்ரிப்பிள் ரூம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பாருங்க, சேரு, டேபிளு, அப்புறம் டிவி இருக்கு. ஐயோப்பா, ஏர்கான் கூட இருக்கு இந்த குளிரில். அப்புறம் இங்கே ஒரு அலுமாரி வச்சுருக்காங்க. அப்புறம் பாத்ரூம் போய் பார்ப்போமா? இதுதான் பாத்ரூம் கைஸ். சின்னதாக இருக்கு. ஷவர் இருக்கு. அவ்வளோதான். இதான் நம்ம ரூம், நம்ம பெட். செம்மையாக இருக்குது. ஹோட்டல் பார்த்தீங்கன்னா செம்ம அழகாக இருந்துச்சு. எனக்கு செம்ம பாஸ் இந்த ஹோட்டலு. ஏன்னா கேட்ட மாதிரியே ஹீட்டர் இருந்துச்சு. ஏன்னா ரிவ்யூலாம் படிக்கும்போது நிறைய ஹோட்டலில் வந்து ஹீட்டர்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு குளிர் தாங்கும்னு தெரியாதா. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வேறு ஸ்னோலாம் பார்க்க போகிறோம். அதனால எப்படின்னு தெரில. ஆனால் இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா செம்ம அழகாக இருந்துச்சு, டீசெண்டாக இருந்துச்சு. பெட்டெல்லாம் செம்மையாக கொடுத்துருந்தாங்க. இதோ பிளாங்கெட்லாம் பாருங்களேன், செம்ம தப்பலாக இருக்கு. இதுக்குள்ளே ஏதோ சூடாக இருக்கும் போல். ஸோ நம்ம போத்திக்கிட்டால் குளிர் கூட குளிராது. அப்புறம் செம்ம சுத்தமாக வச்சுருக்காங்க. இங்கே டின்னரும் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த டே ஃபுல்லாக நாங்கள் தூங்கவே இல்லை. செம்ம ரஷ்ஷிங்காக இருந்துச்சு, சரியான தூக்கம். கண்ணெல்லாம் பார்த்தா தெரியும், செம்ம டயர்ட். ஸோ இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு டின்னரும் முடிச்சுட்டு இப்போ தான் பெட்டுக்கே வந்தோங்க. இப்போ போயிட்டு குளிச்சுட்டு தூங்க போகிறோம். இதோட உங்களை நாளைக்கு மீட் பண்ணுறோம். இதுதான் எங்களோட சோக கதை. ஆனால் அது சும்மா சொல்லக்கூடாது, கொஞ்சம் சில்ல, ரொம்ப சில்லு. இப்போ எத்தனை செல்சியஸ்? இப்போ 3 செல்சியஸ்ன்னு போட்டுருந்துச்சு. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 9:45. இப்போ மணி 9:45 ராத்திரி. இப்போ வந்து
இங்கே எத்தனை செல்சியஸ்னா ஓ 2 2 செல்சியஸாம் பாருங்களேன், 2 செல்சியஸாம். ஸோ செம்ம குளிர். நாங்கள் கூட ஹோட்டல்லேருந்து கொஞ்ச நேரம் அப்படியே கதவு திறந்து போய் ரெக்கார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வெளியே போய் நின்றுமா, செம்ம குளிர் ஓடி வந்துட்டோம் உங்களுக்கு திருப்பியும். ஸோ ஆனால் ஓவராலாக செம்ம ஹாப்பியாக இருக்கும் இந்த டூர் எடுத்ததுனால. ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது எல்லா இடத்துக்கு போகிறதுக்கு. ஆனாலும் நாளைக்கு பார்த்தா தான் தெரியும் எப்படிலாம் கரெக்டாக கூப்பிட்டு போகிறாரா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கெலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். பாய்.